ரமேஷ், ஏற்கனவே IUML அமைச்சரவையில் இடம் பிடிக்கும் அப்படிங்கிற தகவல் இருந்தது. ஆனா தற்பொழுது இருக்கக்கூடிய பட்டியல்ல IUML இல்ல. திருமாவளவன் பின்பு ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் சொன்ன நிலையில திருமாவளவன் கட்சியிலிருந்தும் யாரும் இல்ல. ஆனா IUML இடம் பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஏன் இல்ல? நம்ம கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, IUMலும் VCKவும் இன்னொரு தருணத்துல பொறுப்பேற்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் மற்றொரு நாள் அமைச்சரவை விரிவாக்கம் ஏனென்று சொன்னால் இந்த 23 ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு 10 என்று சேர்த்தால் 33 இருக்கிறது. இன்னும் ஒரு அமைச்சரவை வரை அவர்கள் சேர்த்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. எனவே வரக்கூடிய நாட்களில் இது குறித்த அறிவிப்பு இருக்கும் என்று தெரிகிறது. இந்த மற்ற நாட்களில் இந்த அமைச்சரவை கூட்ட பதவியேற்பு இருக்கும் ஒரு இடங்கள் அல்லது 2 இடங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல செங்கோட்டையனுக்கும் அமைச்சரவை இலாக்கா மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்திருக்கின்றன. அவர் நிதித்துறை அமைச்சராக இருக்கிறார். அதை நிதித்துறையை எடுத்து மரிய வில்சனிடம் கொடுத்துவிட்டு அவருக்கு செங்கோட்டையனுக்கு வேறு ஒரு முக்கியமான துறை, வனத்துறை அல்லது முக்கியமான ஒரு பெரிய இலாக்கா வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன.